வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வந்துக்கூடிய சம் மேசிவ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே முக்கியமான அப்டேட்ஸ், ஓகேங்களா? ரைட். அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்லாண்டிஸ் பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அட்லாண்டிஸ் பே வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் வேணாலும் நம்ம இந்த வேலெட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ ஃபோன்பே, கூகுள் பே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம். அந்த எல்லா விஷயத்தையுமே சரி, இது எல்லா விஷயத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மில் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபோன்பே, கூகுள் பே எடுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அட்லாண்டிஸ் பேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் 150 நாடுகளுடைய கரன்சியை நம்ம நாட்டு கரன்சியை கொடுத்து இன்னொரு நாட்டு கரன்சியை வந்து நம்ம வாங்க முடியும், ட்ரேட் பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே பண்ண முடியும் ஜஸ்ட் அட்லாண்டிஸ் பே மூலியமாக. அதே மாதிரி ஆன்லைனில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும், பில் பே பண்ண முடியும், மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியும், எல்லா விஷயமே பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த அட்லாண்டிஸ் பே ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க பயன்படுத்திக்க முடியும். அந்த லெவலில் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்டாக வந்து லான்ச் ஆகிருக்கு. ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விதமான பண பரிமாற்றத்துக்கும் இதை பயன்படுத்திக்க முடியும். அதே சமயத்தில் நியர் ஃபியூச்சரில் கிரிப்டோவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க ஃபியாட்டாவை நம்ம மாற்ற முடியும், அந்தந்த நாடுகளுடைய லோக்கல் கரன்சியை நம்ம மாற்ற முடியும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே ஒரே இடத்துல கிடச்சி நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லா, அதாவது வந்து நெட் பேங்கிங்காக இருக்கலாம், அல்லது வந்து ஃபோன்பே, கூகுள் பேவாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கலாம், எந்த விதமான ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா விதமான ஆன்லைன் பேமெண்ட்டும் ஒரே பிளாட்ஃபார்மில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும், அதுதான் அட்லாண்டிஸ் பே, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், போர்ட்டலுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதை 3 விதமான பீப்புள்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். யார் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்டு மெர்ச்சன்ட்ஸ், ஓகேங்களா? பெரிய பெரிய வணிகர்கள், வியாபாரிகள், முகவர்கள், ஏஜென்ட்ஸு, அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு தனி நம்பரும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னாக்க இந்த அட்லாண்டிஸ் பே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப, ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னக்கா, த சேவ் பிக் ஆன் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் அண்ட் பூஸ்ட் யுவர் ஏர்னிங்ஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறையா கொஞ்சம் ஒரு சில கண்டிஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க அட்லாண்டிஸ் பே யூஸ் பண்ணி நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேறு ஒரு நாட்டு கரன்சியாகவே நம்ம என்ன பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள்ட்ட ஐஎன்ஆர் இருக்குது அப்படின்னாக்க ஐஎன்ஆரை வந்து நான் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நான் அனுப்புகிறேன், இல்லை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாக்க அந்த நாட்டு கரன்சியாகவே நம்ம என்ன பண்ண முடியும், இங்கேருந்து டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஈஸியாக அனுப்ப முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட இப்போ யூஎஸ் டாலர் இருக்குது அப்படின்னாக்கா அதை ஐஎன்ஆராக வந்து மாற்றி நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஈஸியாக யூஎஸ் டாலர் வந்து டேரெக்டாக ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அப்டேட்டோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. We are excited to introduce Atlantis Pay, a next generation multi currency payment gateway. ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ டிசைன் டு ரிவல்யூஷனைஸ் த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் வேர்ல்டு வைடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேர்ல்டு வைடு வந்து யாருக்கு வேணாலும் எந்த நாட்டு கரன்சியை வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். எந்த நாட்டு கரன்சியும் நம்ம நாட்டு கரன்சியை என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு, ஓகேங்களா? ரைட். இதை பற்றி இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் காயின்லேருந்து வந்துருக்கக்கூடிய சம் அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? அட்லாண்டிஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான மூவ் பண்ணியிருக்காங்க. காயினுக்கான மேக்ஸிமம் சப்ளை வந்து 10 பில்லியன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் சப்ளை 10 பில்லியன் தான், இதே கம்மி தான். அதில் டோட்டல் சப்ளை வந்து 1 பில்லியன் ஆகிட்டாங்க. ஸோ டோட்டல் சப்ளை 1 பில்லியன். 90% ஆஃப் த
மேக்ஸிமம் சப்ளை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஹோல்ட் பண்ணிட்டாங்க. கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10% தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டோட்டல் சப்ளை இப்போ 1%. அப்போ 10%ல் வந்து 1 பில்லியன். சர்க்குலேட்டிங் சப்ளை பாருங்களேன், ஜஸ்ட்டு வந்து 15 கோடி காயின் தான் சர்க்குலேட்டிங் சப்ளையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ காயினோட ரேட்டு எப்படி வரும்னு இமேஜின் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆனிச்சுன்னா காயின் சர்க்குலேட்டிங் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 15 கோடி காயின் தான் சப்ளையே. கண்டிப்பாக ரேட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்க மினிமம் லான்ச்சிங் ப்ரைஸ் $1 $5 இருக்கலாம். நான் சொல்கிறது மினிமம். மேக்ஸிமம் $5 $50 இருக்கலாம் ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஏர்ட்ராப் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 10%ல் 2% வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் ஹோல்டர்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரேட்டை கம்மியாக லான்ச் பண்ணி ஏர்ட்ராப் ஹோல்டர்ஸை பூராதே விற்க வச்சு அதுக்கப்புறமேலும் காயின் ரேட்டை தூக்குவாங்க. அதனால் ஏர்ட்ராப் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் மட்டும் விற்றுக்குங்க. கண்டிப்பாக எல்லா காயினையும் விற்றுறாதீங்க. காயினை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னாக்க சர்க்குலேட்டிங் சப்ளை வெறும் 15 கோடி காயின் தான். டோட்டல் சப்ளை 1 பில்லியன் தான். மேக்ஸிமம் சப்ளையில் 90% வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ணுறாங்க கம்பெனியில். அதனால் காயினோட ரேட் வந்து கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிஎம்சியில் வந்து உங்கள் அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள், ரைட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிஸ் பேவை பற்றி வரும். ஓகே, அட்லாண்டிஸ் பேவை பற்றி உங்களுக்கு இப்போ நான் ஓரளவுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அட்லாண்டிஸ் பேக்கான அஃபீஷியல் சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ atlantispay.global இதுக்கான அஃபீஷியல் சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் atlantispay.global அப்படிங்கிறது தான் சைட்டு. சும்மா ஃபேண்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் வந்து QR கோட், மணி ட்ரான்ஸ்ஃபர், மேக் பேமெண்ட்ஸ், அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம், மொபைல் டாப்அப், மொபைல் வாலெட், விர்ச்சுவல் கார்டு. இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து விர்ச்சுவல் கார்டு. விர்ச்சுவல் கார்டுங்கிறது நம்ம டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே போல் விர்ச்சுவல் கார்டு நம்மளுக்கு இருக்கும். அதில் ஃபண்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் வேர்ல்டு வைட். ஓகேங்களா. அதே மாதிரி ரெமிட்டன்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இதில் ரியல் டைம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, atlantispay.globalங்கிற செலக்ட் பண்ணிட்டு மெனு பார் செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சைன் அப் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப்னு இருக்கும், சைன் அப், லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறங்க சைன் அப் ஆப்ஷனுக்கு போங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு, அப்படி இல்லை அப்படின்னாக்கா டிரைவிங் லைசன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அப்படின்னாக்கா பாஸ்போர்ட் ஃபோட்டோ நல்லா எடுத்து தெளிவாக ட்ராப் பண்ணி ஃபைலோட சைஸ் வந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும். எவ்வளோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 300 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் உங்களை ஃபைல் சைஸு. ஃபைல் சைஸ் வந்து 300 கேபிக்கு மேலே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாது, ரிஜிஸ்டர் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஃபோட்டோ ரீசைசர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து அந்த ரீசைசர் ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ வந்து மினிமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மினிமம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவோடைய ஃபைல் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ரெடியூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண போங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா, ரைட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ரிஜிஸ்டர் வித் இமெயில் ஐடி அப்படின்னா மொபைல் நம்பர்னு இருக்கும். உங்கள் இமெயில் ஐடியே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி அண்டு வந்து பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து நீங்களாக கொடுக்குறது தான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் பேஜுக்கு போனீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, என்ன கண்ட்ரி, இந்த டீட்டெயிலெலாம் கேட்கும். உங்களுடைய அட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துருங்க. அதில் கேட்குற டீட்டெயில்ஸு. உங்களோட டாக்குமெண்ட் வந்து கேட்கும், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு. நீங்கள் ஏற்கனவே எல்லாம் க்ராப் பண்ணி ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபைல் சைஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ரெஃபரல் கோடு கேட்கும். ரெஃபரல் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறமேலுக்கு இப்போ பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர், கேப்ஸ் லாக், ஸ்மால் லாக்கு, நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான கேட்வே உள்ளே வந்துடும். ஸோ மை வேலட்டுங்கிற ஆப்ஷனில் என்னென்ன கரன்சி வந்து மெயினில் கொடுத்துருவாங்க அப்படின்னாக்கா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா US டாலரு, UK கரன்சி, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, நைஜீரியா, பாகிஸ்தான், இந்தியா. நம்ம INR கொடுத்துருக்காங்க ஒரு மெயினில். ஸோ மெயினில் வந்து நம்மளுக்கு INR வந்து ஷோ ஆகிடுச்சு. அதே அப்புறம் இன்னும் நிறைய கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிசீவ் ரெமிட்டன்ஸு, சென்ட் ரெமிட்டன்ஸு, விர்ச்சுவல் கார்டு, டோட்டல் பில் பே, டோட்டல் மொபைல் டாப்அப்பு, டோட்டல் வித்ட்ராவல், எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் இதில்
எல்லாமே ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கலாம். மெனு பார் செலக்ட் பண்ணிங்கனாக்க இல்லை என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறது எல்லாமே ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களே பார்க்கலாம். ஓகே, ரிசீவ் மணி, ரெஃபரல் ஸ்டேட்டஸு, மணி எக்ஸ்சேஞ்சஸ், சென்ட் மணி, பேமெண்ட் லிங்க், ரெக்வெஸ்ட் மணி, ரெமிட்டன்ஸ், ஆட் மணி, வித்ட்ரா, மேக் பேமெண்ட்டு, மணி அவுட்டு, விர்ச்சுவல் கார்டு, கிஃப்ட் கார்டு, பில் பே, மொபைல் டாப்அப்பு, டிரான்சாக்ஷன்ஸ், சேவ்டு ரெசிபியன்ஸ், 2FA செக்யூரிட்டி அண்ட் லாக் அவுட். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ஓகேங்களா, இப்போ இதில் இப்போது ரிசீவ் மணிங்கிற ஆப்ஷனுக்கு நான் போகிறேனே. ஸோ ரிசீவ் மணி ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து என்னுடைய இது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து யார்கிட்டையாவது இப்போ நம்ம அட்லாண்டிஸ் பேயில் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம், இந்த QR கோடை காமிச்சினாவே என்ன பண்ணலாம், எனக்கு நான் வந்து ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம மெர்ச்சன்ட்ஸு, அதே மாதிரி இப்போ அட்லாண்டிஸில் வந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ்லாம் உள்ளே வராங்க இல்லையா, அதே போல் ஏஜென்ட்ஸ்லாம் உள்ளே வராங்க. இப்போ வணிகர்கள்லாம் உள்ளே வராங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய மெர்ச்சன்ட்ஸ் இனிமேல் ஃப்யூச்சரில் வருவாங்க. அப்படி வரும்பொழுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அட்லாண்டிஸ் மெர்ச்சன்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அங்கே போய் நான் ஷாப் பண்ணுறேன் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு இந்த QR கோடை நான் காமிச்சனாலே என்ன பண்ண முடியும், அங்கே இருக்க ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இல்லை அவங்கள்ட்ட இருக்க QR கோடுக்கு நான் இங்கேருந்து என்ன பண்ணுவோம், அமௌண்ட் ஈஸியாக வந்து சென்ட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மணியை வந்து நம்ம வேலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசீவ் மணி ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கான QR கோடு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து ரெஃபரல் ஸ்டேட்டஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணி எக்ஸ்சேஞ்ச். மணி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மணி வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னாக்க US டாலர் இருந்துச்சுன்னா US டாலரை வச்சு நம்ம என்னென்ன மணியை கன்வெர்ட் பண்ணலான்னு பாருங்கள். USD, GBD, AUD, CAD, UR, ஸோ PKR, INR மெயினாக கொடுத்துருக்காங்களா. ஸோ INR இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ INR இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 500 USD போகிறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, ஒரு 500 USD. ஓகே, ஸோ $500 நான் INR மாற்றுறேன் அப்படின்னாக்க எனக்கு எவ்வளோ கிடைக்கும் கரண்ட் ரேட் அப்படின்னாக்க 41,790 ரூபாய் INRக்கு வருது. அப்போ ஒரு USDயோட மதிப்பு வந்து பார்த்திங்கனாக்க 83.58 ரூபா. ஓகேவா, செம்மையாக கொடுத்துருக்காங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் செயின் லான்ச் ஆகிடுச்சுன்னா அட்லாண்டிஸ் வேறு லெவல் தான். ஸோ அட்லாண்டிஸ் பேயில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் எந்த ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி தான் அட்லாண்டிஸ் பே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும். INR கொடுத்து நீ எந்த INR வச்சு நீ US டாலர் வாங்கலாம். US டாலரை வச்சு நீ எந்த கரன்சி 150 ஃபியட் கரன்சி சொல்லியிருக்கேன், 150 நாடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய அட்லாண்டிஸ் பே வேலட்லேருந்து நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த நாட்டு கரன்சியாகவே நம்ம சென்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இதில். ஓகேங்களா, உள்ள எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரம் வேலட் வந்து US டாலரு. ஸோ $500 USD. டோட்டல் பேயபிள் வந்து 506. சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா $6 சார்ஜ் ஆகுது. சார்ஜ் வந்து $6. ஓகே, அதையும் பார்த்துட்டு காமிச்சிட்றாங்க. ஸோ எல்லாமே இதில் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் டெய்லி லிமிட் வந்து பார்த்திங்கனாக்க 1 10 100 1000 $5 லட்சம். ஒரு நாளைக்கு $5 லட்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மணி எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி சென்ட் மணி, பேமெண்ட் லிங்க்கு, ரெக்வெஸ்ட் மணி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதில் சொல்லி நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஆக்சுவலி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நம்மளுக்கு இப்போ நம்ம அடுத்து வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா பிளாக் செயின் தான். ஸோ இப்போ அட்லாண்டிஸ் பேக்கான பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி டெக்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓன் காயின்ஸ் வந்து மெயின் காயின் 4 காயின், நிறைய மீம் காயின்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லோரும் ஆளோட எதிர்பார்த்துருக்கிறது பிளாக் செயின் லான்ச்சிங் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளாக் செயின் வந்து மிக விரைவில் லான்ச் ஆக போகுது. ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சுனாக்க வேறு லெவலில் பிக்கப் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் எல்லாம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. அட்லாண்டிஸ் பேவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ஆல்ரெடி வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ இருக்குது, அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபல் இருக்குது, அட்லாண்டிஸ் எக்ஸ் .US இருக்குது. இது வந்து அட்லாண்டிஸ் பே. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு யூசேஜுக்கு இருக்குது. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய டிஜிட்டல் மணி வாலெட். ஓகேங்களா, ஸோ இந்த கரன்சியில் வந்து நம்ம எந்த நாட்டுக்கு வேணாலும் எந்த கரன்சி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம், நம்ம சென்ட்டும் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நம்ம இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்லாண்டிஸ் பேவை யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ரைட். ஸோ கொஞ்சம் கரெக்டாக அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்துருக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இது தான். இது உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.